திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வேளாண் நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இழப்பு தொகை கொடுங்க. இப்ப பாருங்க, ஆடு மாடு எல்லாம் நிக்குது. இப்படி கடவு புடிங்கி போட்டு போயிடுறீங்க. நான் வெளியே போனா நாய் கடிச்சு திங்குது. அடுத்தவங்க காட்டுக்கு போனா அவங்க முடுக்குனாங்கன்னா எட்ட போயிருது. அந்த பொருள் ஆருக்கு நஷ்டீடு. 3 ஆட்டு நாய் தின்னு ஓட்டுக்கு நான் ஆரை போய் கேட்குட்டு இப்படி புடிங்கி எரிஞ்சிட்டு போயிட்டா வறட்சி நிலம் மேய்ச்சே ஒண்ணும் இல்லை. ஆடு என்ன ஒண்ணு வாழா பறக்குது. அதை வச்சுதான் எங்க வாழ்வாதாரம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அதுவும் வாழானா இந்த எதுக்குத்தான் நாங்க விவசாயம் இருக்க வேணும். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமா பிரியங்கா. பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் கோவை இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனகுந்தி வரை சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலத்தடி குழாய்கள் மூலம் எண்ணெய் கொண்டு செல்லும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் இருகூரிலிருந்து முத்தூர் வரை 70 கிலோமீட்டர் தூரம் வேளாண் நிலங்கள் வழியாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்னை, வாழை போன்ற மரங்கள் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களும் அளிக்கப்படுகின்றன. பயன்பாட்டு உரிமை விதிகளின்றி குழாய்கள் செல்லும் விளைநிலங்கள் கட்டிடங்கள் கட்டவோ ஆழ்துளை கிணறு அமைக்கவோ முடியாது. இதனால் நிலத்திலுள் இப்பு சுமார் 75% வரை குறைய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அரசு வழங்கும் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்கின்றனர் விவசாயிகள். எனவே விளைநிலங்கள் சேதப்படுத்தப்படாமல் சாலையோரம் குழாய்கள் பதிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காங்கேயம் அடுத்த வீரசோழபுரம் ஊராட்சி சிகாரிபுரத்தில் கடந்த 17ஆம் தேதி முதல் விளைநிலங்கள் வழியாக பெட்ரோலிய குழாய் பதிக்கும் பணி துவங்க நிறுவன ஊழியர்கள் வந்தனர். இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மேலும் கடந்த 3 நாட்களாக பணிகள் துவங்காமல் அந்த பகுதியில் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பந்தல் அமைத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று 4வது நாள் இந்த பணிகள் தொடங்காமல் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், இல்லை என்றால் நிலத்திற்கு நிலம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். ஜேசிபி, ஹிட்டாச்சி இயந்திரங்கள் விவசாய நிலத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல வேண்டும் என அதிகாரிகளுடன் முறையிட்டனர். இன்று காலை முதல் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவித்து வைத்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.